மனிதர்கள் மூத்தாக போகிறார்கள், இந்த உலகம் அழிய போகிறது, மறுமை நாள் உண்டாக போகிறது, அல்லாஹு தஆலா வரப்போகிறான், அவன் ஒவ்வொருவரோடும் பேச போகிறான், ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் கேள்வி கேட்கப் போகிறான். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாள் நெருங்கிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த செய்தியை உள்வாங்காமல் அப்படியே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஸ்டைலிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிடித்த முறையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறுவதற்கு அவர்கள் ரெடி இல்லை. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். மனிதர்களுக்குரிய கேள்வி கணக்கு நாள் நெருங்கிவிட்டது. மனிதர்களிடம் கேலஸ், கஃப்லா என்று சொன்னால் அந்த கண்டுகொள்ளாத நிலை, அலட்டாத நிலை. எதில் என்றால் படைக்கப்பட்ட நோக்கம், படைத்த அந்த உலகத்திற்கு பிறகுள்ள அந்த வாழ்வை பற்றிய நிலை, இவற்றிலே அலட்டிக் கொள்ளாத நிலை, அதை பற்றி யோசிப்பதில்லை. இந்த நிலையில் இருக்கிறார்கள். இராத் என்று சொன்னால் புறக்கணிப்பது. புறக்கணிப்பது என்றால் குர்ஆனை எடுத்து நடக்க ரெடி இல்ல, குர்ஆனிய ஹதீஸுடைய சட்டங்களை எடுத்து நடக்க ரெடி இல்ல. எவ்வளவு கத்தி ஹுத்பா ஓதினாலும், எவ்வளவு உருக்கமாக பயானில சொன்னாலும், எவ்வளவு காரசாரமாக பேசினாலும், நான் என்னுடைய ஸ்டைலில் இருப்பேன் என்பதுதான் கஃப்லத்தும் இராதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் என்ன யோசிக்க வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை யோசிக்க வேண்டும். நான் இந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு மாற்றம் அடைகிறேனா, அல்லது இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீசுகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன, நான் நினைத்தபடியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ்.